ஒரு பள்ளியில் உள்ள மாணவர்கள் வரிசையாக நிற்கிறார்கள். அவர்கள் ஒரு வரிசைக்கு 24 மாணவர்கள் வீதம் மொத்தம் 30 வரிசை நின்றுள்ளனர். அம்மாணவர்கள் ஒரு வரிசைக்கு 20 பேர் நின்றால் மொத்தம் எத்தனை வரிசையில் நிற்பார்கள் என்று கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பள்ளியில் உள்ள மாணவர்கள் வரிசையாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு வரிசைக்கு 24 பேர், மொத்தமாக 30 வரிசைன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எத்தனை மாணவர்கள் கண்டுபிடிங்க. அதாவது ஒரு வரிசைக்கு 24 மாணவர்கள்னால் 30 வரிசைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 24 × 30, 24 × 3 72, 0 அப்படியே வந்துடும். 720 மாணவர்கள் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரிசைக்கு 20 பேர் ஆகிட்டாங்க. 24 மாணவர்கள் இருந்தாங்க. இப்போ வந்து 20 மாணவர்களே நின்னால் போதும். அப்போது மொத்தம் எத்தனை வரிசை வரும்னு கேட்குறாங்க. 20 மாணவர்கள் நின்னால் மொத்தம் எத்தனை வரிசை நிற்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பாருங்கள், மொத்தம் மாணவர்கள் வந்து 720. இப்போ வந்து டிவைட் பை 20, 0 0 அடிச்சிடலாம். 1 2 36 2 72. அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் நின்னாங்கன்னா 36 வரிசை நிற்பாங்க. ஆப்ஷன் எதில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.